வேற ஆச்சு. யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா தெருவே வெறிச்சோடியா இருக்கு. டைம் வேற ஆக போகுது. ஐயோ கடவுளே, என்ன பண்றது? பேசாம அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லலாமா? நைட் ப்ரோக்ராம் பண்ணாதன்னு மத்தியானமே அப்பா பயங்கரமா திட்டினாரு. இப்போ வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னா மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. என்ன பண்ணலாம்? ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணலாம். The mobile number you have dialed is currently not reachable. Please try again. ச்சே, லைன் கிடைக்க மாட்டேங்குது. இந்த நேரம்னு பார்த்து வண்டி தான் மக்கார் பண்ணுதுன்னா நெட்வொர்க்கும் சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, என்ன பண்றது? ரோட்ல வேற யாரையுமே காணுமே. பேசாம சித்துக்கு கால் பண்ணலாமா? இவன் கிட்ட நம்ம எப்படி ஹெல்ப் கேக்குறது? இவனதான் நமக்கு பிடிக்காதே. வேண்டாம். ஐயோ, டைம் வேற ஆகுதே. சித்து யதார்த்தமா அவனா இந்த வழியில வந்தா நல்லா இருக்கும். அவன் எதுக்கு இந்த நேரத்துல இங்க வர போறான்? நான் ஒருத்தி. என்னது? நாம நினைச்ச மாதிரி சித்து வந்துட்டு இருக்கான். எப்படி இது? இப்படி இருந்தா நமக்கு என்ன? இப்போதைக்கு அவன் கூட வீட்டுக்கு போயிடலாம். எப்படியும் பக்கத்துல வந்தா அவனே என்னன்னு கேட்பான். என்ன போயிட்டா? பாவி பாவி, என்ன எதுவும் கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். திமிர் பிடிச்சவன். ஐயோ, நான் இப்போ எப்படியாவது வீட்டுக்கு போனமே. ஐயோ கடவுளே. என்னை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துரு கடவுளே. நான் வண்டி ரிப்பேர் ஆகி நின்னுட்டு இருக்கேன். என்ன ஏதுன்னு கேட்காம இவன் பாட்டுக்கு பைக்ல உட்காந்துட்டு இருக்கான். சரியான திமிர் பிடிச்சவன். கேட்டா இதை குறைஞ்சா போயிடுவான். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, என்ன வீட்டில் போய் விட்டுறியான்னு கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஊரு முறைச்சிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? இவன் ஹெல்ப் பண்ண வந்திருக்கானா இல்ல வெறுப்பேத்த வந்திருக்கானா? பாக்குறேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே முறைச்சிட்டு நிற்பேன்?
என்னப்பா? அண்ணா வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. பக்கத்தில் தான் வீடு. சரி. கொஞ்சம் ட்ராப் பண்ணீங்கன்னா. இல்லப்பா, இப்பதான் சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்குப்பா, வரல. அண்ணா என்னண்ணே பாவம் அண்ணா, ஒரு பொண்ணு தனியா நிக்க முடியாதுல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. கூட தான் நீ நிக்கிறிய, நீ ஹெல்ப் பண்ணு. அண்ணா 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 போயா அண்ணா ஒரு நிமிஷம். போயிட்டான். உங்க அப்பா என்கிட்ட உங்களை பத்திரமா பாத்துக்க சொல்லியிருக்காரு. அதனாலதான் கேக்குறேன், கோச்சுக்காதீங்க. நான் வேணா உங்களை வீட்டுல டிராப் பண்ணட்டுமா? இந்த அக்கறைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி, உங்களுக்கு டோப் போடுவாது தெரியுமா? டோப்பு டோப்னா என்னன்னு தெரியாதா? அதாங்க, நீங்க உங்க வண்டியில உட்காந்துக்கிட்டு ஒரு காலால அப்படியே என் வண்டியில பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நான் உங்களை வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுறேன். அதுக்கு பேர் தான் டோப் போடுறது. தெரியாதா? சரி விடுங்க. ஆனா எனக்கு தெரியும். நான் என்ன உங்க வண்டியில உட்காந்து உங்களுக்கு டோப் போட்டுமா? நீங்க ஏன் வண்டியை ஓட்டுங்க. என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? உன் வண்டி எருவ மாடு மாதிரி இருக்கு. இதை எப்படி நான் ஓட்டுறது? என்னங்க நீங்க உங்க வண்டியில உட்காந்து டோப் போடவும் தெரியாதுங்கிறீங்க, என் வண்டி ஓட்ட தெரியாதுங்கிறீங்க. அப்போ உங்களை எப்படிதாங்க நான் வீட்டுல சேர்க்கறது? பேசாம அப்படியே உங்களை நான் கையில தூக்கிட்டு போயிட்டுமா? என்னது? இதெல்லாம் மட்டும் நல்லா கரெக்டா உங்க காதுல விழுந்துரும். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். ஏங்க, நீங்க எப்படியும் ஒரு 80 கிலோக்கு மேல இருப்பீங்க போல இருக்கு. உங்களை போய் என்னால எப்படிங்க தூக்க முடியும்? என்ன சொன்ன? 80 கிலோவா? நீதான் என்ன அப்படியே எடை போட்டு பாத்தியா? இல்ல நீதான் எனக்கு சோறு போட்டு வளர்த்தியா? 80 கிலோ சொல்ற? சரி சரி விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உண்மையை சொன்னா உடனே கோபம் வந்துடும். என்னது? சரி சரி, உங்க வண்டி இப்படி ஓரமா லாக் பண்ணிட்டு என் வண்டியில வந்து உட்காருங்க. உன் கூட எல்லாம் வரணும்னு என் தலை எழுத்து. அட பேக்க கொடுங்க. ஏன் பேக்க இப்படி போட்டிருக்க? ஏங்க, எங்களுக்கு ஒரு சேஃப்டி வேணும்ல, உட்காருங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இறங்குங்க. இங்க எதுக்கு வண்டி நிறுத்தின? இருங்க அண்ணா, ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்கண்ணா. ஓகேங்க. எனக்கு இப்ப பானிபூரி வேணும்னு உன்கிட்ட கேட்டனா? ஏங்க, நீங்க கேட்டதான் வாங்கி கொடுக்கணுமா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க செம்ம பசியில இருக்கீங்க போல. மணி வேற ஆயிட்டு இருக்கு, பேசாம சாப்பிடுங்க. பசி அடங்குனா மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது இப்படிதான்ட்டு ஒரு ஜாப்பனீஸ் புக்ல படிச்சிருக்கேன். நீ எனக்கு தேவையானதெல்லாம் புக்ல படிச்சிருவியா? மூஞ்சி பாரு. எனக்கு பானிபூரியும் வேணாம், ஒண்ணும் வேணாம். கேன்சல் சொல்லிட்டு வண்டி எடு. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். நான் வீட்டுக்கு போகணும். அட இருங்க, சாப்பிடுங்க. இந்தாங்க. எனக்கு வேண்டாம், நாங்க கிளம்புறோம். மேடம் ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் தான் இருக்கு. ஆளுக்கு ஒரு பிளேட் சாப்பிட்டீங்கன்னா நானும் கடையை மூட்டு கிளம்பிடுவேன் மேடம். யோ, நீ வீட்டுக்கு போனோங்கிறதுக்காக நாங்க இங்க வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கணுமா? எனக்கு வேண்டாம், நாங்க கிளம்புறோம். சித்து, வண்டி எடு. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், சாப்பிடுங்க மேடம். வேண்டான்னு சொல்றேன்ல, ஏன் திரும்ப திரும்ப கேக்குற?
ஏங்க வாங்கி சாப்பிடுங்க. பானிபூரி சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரங்க ஆக போகுது? அதுவும் இல்லாம உங்களுக்கு தான் பானிபூரினா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தாங்க சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்க. சாரி மேடம், எல்லாம் முடிஞ்சு. என்னது எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமா மேடம், மொத்தமா நீங்க 20 பீஸ் சாப்பிட்டுருக்கீங்க. 20 சாப்பிட்டேன். ஆமாங்க, அவர் வச்சுக்கிட்டே இருந்தாரு, நீங்களும் உங்களை மறந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். ஆனாலும் உங்களுக்கு ஓவர் தாங்க. வேணான்னு பிகு பண்ணிட்டு மொத்த கடையும் காலி பண்ணிட்டீங்கல்ல. வாய் மூடு. நான் ஏதோ யோசனையில சாப்பிட்டுட்டேன். அதுக்காக நீ எதை பார்த்துட்டே இருப்பியா? போதும்னு சொல்ல வேண்டியதானே? அட அது எப்படிங்க சொல்ல முடியும்? சாப்பிடுறவங்களை தடுக்கிறது பெரிய பாவம்னு. போதும் அப்படின்னு ஒரு புக்ல படிச்சிருப்ப, அப்படிதானே? மூஞ்ச பாரு. யோ, நீயாவது தடுத்திருக்கலாம்ல. இவ்ளோ பானிபூரி சாப்பிட்டா வயிறு என்ன ஆகுறது? அட அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. அண்ணா இந்தாங்கண்ணா. சார், உங்களை சும்மா சொல்லக்கூடாது சார். நீங்க உண்மையிலே சூப்பர் சார். ஒண்ணு கூட நீங்க சாப்பிடாம எல்லாத்தையும் உங்க லவ்வரை சாப்பிட வச்சு அழகு பாத்தீங்க. பாத்தீங்களா? லவ்வர் கிரேட் சார். யோ, என்னையா சொல்ற? நான் இவன் லவ்வர் மாதிரியாவா இருக்கேன்? நான் இவன் லவ்வர் நீ பாத்தியா? எங்க பார்த்த? எப்ப பார்த்த? சொல்லு. ஏய், நீ தான் இந்த ஆள் கிட்ட இப்படி எல்லாம் சொல்ல சொன்னியா? ஐயோ, அதுக்கு தான் நீ கரெக்ட்டா என்ன இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்தியா? ஃப்ராட். என்ன? இருங்க. ஏய், நீ தான் இந்த ஆள் கிட்ட இப்படி எல்லாம் சொல்ல சொன்னியா? ஐயோ, விட்டுருங்க. இருங்க. அதுக்கு தான் நீ கரெக்ட்டா என்ன இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்தியா? ஃப்ராட். இருங்க. உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஃப்ராட். நீ தான் சொல்லி கொடுத்திருப்ப. நீ தான் அவனை அப்படி சொல்லிருப்ப. எனக்கு தெரியும். ஃப்ராட். உன் மேல தான். நீ தான் சொன்னியா? அவன் கிட்ட இப்படி சொல்லி நீ தான் சொன்னியா? நீ தான் சொல்லிருப்ப. ஃப்ராட். நீ தான் பண்ணிருப்ப. ஐயோ, ஏங்க நான் உண்மையை தாங்க சொல்றேன். உன்ன ஐயோ, வேண்டாம். இல்லங்க, நான் எதுவுமே பண்ணலங்க. சார் மேடம். ஏய், உன்னை நம்பி வந்து பாரு. என்ன சொல்லணும்? எடு. ஏங்க வண்டி எடு. அடிக்க கூடாது. எடு. ஒரு மவனே, எதுவும் பேசக்கூடாது. அடிக்காதீங்க.
ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நானும் உங்களை மாதிரி லவ் மேரேஜ் தான். லவ் பண்ணும்போது எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுட்டா போதும், எல்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்க. நீங்க வரீங்க சார். ஐயோ செத்தா மேடம். ஐயோ மேடம் வேணாம் மேடம், விட்டுருங்க மேடம். மேடம் சொன்னா கேளுங்க மேடம். ஏய் எடு வண்டி எடு. ஏங்க நான் எதுவும் பண்ணலங்க. எடு. சரியான ஜோடி தான். சிது போதும், நிறுத்து. இங்கே நிறுத்து. ஏய் நிறுத்து நிறுத்து. ச்சே. ஏய் காது கேக்கலையா உனக்கு? வண்டி நிறுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏங்க தெருமுனையிலே இறங்கிட்டீங்க? உங்க வீட்டு வாசல்லே வந்து டிராப் பண்ணிருப்பேன்ல. விட்டா நீ வீட்டுக்குள்ளேயே வந்து டிராப் பண்ணிடுவ போல இருக்கே. சரி நீங்க இருந்து கிளம்பு, நான் போறேன். ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? போ. இல்லங்க நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். எனக்கு தேங்க்ஸ்லாம் வேண்டாங்க. எப்பவும் போல ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொல்லுங்க, அது போதும். என்ன இதான் நேரோன்னு பார்த்து என்கிட்ட ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நீ இவ்ளோ தூரம் வந்து என்ன டிராப் பண்ணதுக்கு, அப்புறம் அன்னைக்கு பணம் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு, போலீஸ்ல என் பேரு சொல்லாம இருந்ததுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஏங்க என்ன இப்ப கூட என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நான் தேவையில்லாம செலவு பண்ணணும்? செலவா? என்ன உளற? ஏங்க இவ்வளவு தூரம் வந்து டிராப் பண்ணதுக்கு பெட்ரோலும், நடுவுல பானிபூரி சாப்பிட்டீங்கல்ல, மொத்தம் அதுக்கெல்லாம் சேர்த்து 375 ரூபா. ஒழுங்கா அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. பணத்தை இப்பவே டிரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம், நீங்க வீட்டுக்கு போய் பொறுமையா அனுப்பிச்சா கூட ஓகே தான். சரியான லூசு. கிளம்பு முதல்ல.